கரங்களுக்கு வருந்துகின்றேன். அன்புக்குரிய இந்த நாள் இந்த திருப்பலியானது பின்வருகின்ற கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றிதல் பலியாக 50வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிலோமினா, தருண் மற்றும் அலக்ரோதி அவருடைய நன்றிதல் பலியாகவும், ஜோயல் கிறிஸ்டியானோ, சைமன் சின்னப்பன், லோகநாதன், பெரியநாயகன், அருள்பணி கிளமெண்ட் பிரான், அருள்பணியாளர் மோசஸ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலவற்றை கொண்டிருக்கிறோம், சிலவற்றை சந்திக்கின்றோம். அந்த சில என்பது என்னென்று பார்க்கின்ற பொழுது நேர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள், இந்த இரண்டிலும் எதை நாம் நம்மில் வளர்த்துக் கொள்கின்றோம், எதை நாம் ஒதுக்கி வைக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எதிர்மறையான கருத்துக்களை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டால் தூய மறையில் கொண்டாடும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம். எல்லாம் வருத இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, நம்பிக்கையை காக்கும் பொருட்டு, உமக்கு வந்து வழிபாட்டை செலுத்தும் பொருட்டு, உமது பராமரிப்பினால் திரு அவையை புனித பயசை திருத்தந்தையாக ஏற்படுத்தினீரே. அவரது பரிந்துரை வழியாக உயிருள்ள நம்பிக்கையோடும் பயன் தரும் அன்போடும் உம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குழுவும் அவரை சேர்ந்த சதிசேயர் கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவர் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குழுவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னத்தான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களித்த பல்லவி. ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பேரை ஒருமிக்க பெருமைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காட்டார். பல்லவி. ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள்
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆசி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கதேவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சற்று இன்றைய நாளினுடைய மைய கருத்தை நினைவுக்கு கொண்டு வருவோமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்மறையான நேர்மறையான இயல்புகளை, கருத்துக்களை, எண்ணங்களை, சம்பவங்களை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதை நாம் நம்மிலே வளர்த்துக் கொள்கிறோம் என்றுதான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எதிர்மறையான சிந்தனைகளையா, நேர்மறையான சிந்தனைகளையா என்று இன்று நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் சிந்தித்து பார்ப்பதற்கு. தாய் திரு அவை இன்று திருத்தந்தை 5ஆம் பயசை நினைவு கூறுகிறது. இது ஒரு விருப்ப நினைவு. இதை நாம் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலி அவருடைய பேரில் வைக்கலாம், வைக்காமல் விடலாம். ஆனால் இன்று நான் அவரை தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை 5ஆம் பயஸ் பல முக்கியமான திருத்தந்தைகளில் இவர் ஒருவராக இருக்கிறார். ஏனென்றால் இவருடைய காலத்தில் தான் திறந்து சங்கம் என்று ஒன்று கூடியது. நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருப்பது 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகான ஒரு பயணமாக இருக்கிறது. ஆனால் திருத்தந்தை 5ஆம் வயசு காலத்தில் தான் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் சங்கம் என்ற ஒன்று கூடியது, என்ற சங்கம் ஒன்று கூடியது. இந்த சங்கத்துடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த சங்கத்தின் வழியாகத்தான் திருத்தந்தை கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார், பாதுகாத்தார். இதைத்தான் தொடக்க மன்றாட்டின் பொழுது சபை மன்றாட்டு என்று சொல்லுவோம், அல்லது தொடக்க மன்றாட்டு சொல்லுவோம், அல்லது திருக்குழும் மன்றாட்டு. இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை திருக்குழும மன்றாட்டு. இந்த மன்றாட்டின் பொழுது வாசிக்கப்பட்டதை நீங்கள் கேட்டிருந்தால், கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். திரு அவையினுடைய நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தந்தை திரு அவையினுடைய நம்பிக்கையை புரோட்டஸ்டன்ட் சமயத்தினருடைய எதிர்மறையான கருத்துக்களிலிருந்து பாதுகாத்தார் நம்முடைய திரு அவையுடைய நம்பிக்கையை. இதுதான் அவர் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி, வெற்றி பெற்றார். ஆனால் அதே சமயத்தில் அந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கை மட்டும் அவர் பாதுகாக்கவில்லை, மாறாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர் பாதுகாத்தார்.
நிறைவாக துருக்கியர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் அவர் வெற்றி பெறுகிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை அவர் பாதுகாக்கின்றார். இவருடைய காலத்தில் தான் ரோமை திருப்பலி நூல் என்று முதல் ரோமை திருப்பலி என்று சொல்லப்படுகின்ற அப்படி பயன்படுத்துகின்ற திருப்பலி நூல் உருவாக்கியது. இப்பொழுது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த திருப்பலி நூல் ரோமை திருப்பலி நூல் மூன்றாவது. இவருடைய காலத்தில் தான் ரோமை என்ற அந்த சொல்லாடு பயன்படுத்தப்பட்டு ரோமை திருப்பலி நூல் முதலாவது என்று 1570 ஆண்டில் அது வெளியிடப்படுகிறது. எனவேதான் இன்று நாளில் திருத்தந்த 5ஆம் வயசை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பினேன், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே ஒரு நூலின் வழியாகத்தான் திரு அவை தன்னுடைய படிப்பினை வெளிப்படுத்தும். அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக ஒரு திரு அவை, நம்முடைய திரு அவை அது வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை அது இந்த நூலின் வழியாகத்தான் அது செய்து வருகிறது. எனவே எத்தகைய இன்னல்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் நிகழ்ந்தாலும் கூட திருத்தந்தையுடைய நேர்மறை சிந்தனை ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருந்தார் என்பதுதான். எனவே அந்த படிப்பினை வழியாகத்தான் அந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். திருத்துவர்களும் பல்வேறு விதமான பொறாமைக்குரிய நிகழ்ச்சிகள், வஞ்சிக்கின்ற நிகழ்ச்சிகள், சூழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றாலும் கூட திருத்துவர்கள் தங்களுடைய நேர்மறையான சிந்தனை ஒருபோது அவர் கைவிட்டு விடவில்லை. கடவுளுடைய செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதுதான். சற்று சிந்தித்து பார்த்தால் திருத்துவர்கள் ஏன் கிறிஸ்துடைய செய்தியை அறிவிப்பதற்கு இத்தனை சிரத்தை எடுத்துக்கொள்கிறார் என்று பார்த்தால், எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று சிந்தித்து பார்த்தால் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் கண்டதை, கேட்டதை, உணர்ந்ததை, பார்த்ததை நிச்சயமாக எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய செய்தி அறிவிப்பது இவருடைய பணி அல்ல. திரு அவையின் ஒட்டுமொத்தமான திரு அவையின் பணி, கிறிஸ்துவின் பணி, கிறிஸ்துடைய தொடர்ச்சியை, கிறிஸ்துவின் பணியின் தொடர்ச்சியை தான் திருத்துதர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதுதான் இன்றும் நம் அனைவராலும் தொடரப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் இன்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எத்தகைய மனநிலையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கின்றன. என்னென்ன எதிர்மறையான சிந்தனைகள்? பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி, இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர்த்துக் கொள்கின்றோமா? அல்லது இவையெல்லாம் இருளை சார்ந்த ஒன்று. எனவே நற்செய்தி வாசகத்தில் இருளுக்குரியவர்கள் இங்கு வருவதில்லை, ஒளியை தேடி வருவதில்லை, நன்மையான காரியம், நல்ல காரியங்களை தேடி வருவதில்லை. எனவே நேர்மறையான எதிர்மறையான சிந்தனைகள் நாம் ஒவ்வொரு நாள் சந்தித்தால் கூட எதை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம்? இந்த நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள் நம்மில் இழையோடி கொண்டிருக்கிறதா, வளர்ந்து கொண்டிருக்கிறா? சிந்திப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவார். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றரும் தெய்வமே, எளியவன் தருகின்ற ஏற்றரும் தெய்வமே,
உமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலி வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உன்னதமானோரை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசு கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரியங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தெழலாயிற்று. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிக்கு வரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சியை புகழ்ந்து பாடுவதாகும். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறினதாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து
உம் திருமணித்துவ ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என மித்தாழ்வுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்குவது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராய் பீட்டர், எங்கள் துணை ஆய்வுகள் சதீஷ் சுசினார், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளுடைய செப்பு புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முற்புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நெறி வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரலாறு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் வழித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். இந்நாண்டவரே, நீர் திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என தீமை என அறியாத போலைகள் நீயே எங்கள் வழியாவா நீயே பாதையின் பொருளா நீயே எங்கள் வழியாவாய் நீயே என் பாதையின் பொருளாவாய் உமது பாதபலிகள் எமது வாழ்க்கைகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றி கைகள் நீயே எமது ஒளி நீயே எமது வழி நீயே எமது வாழ்விலே செய்தார் துன்ப துயர நிகழ்வுகள் இரவு காட்சி காலங்கள் கட்டுக்கடமாய் தகுமான சூழல் துன்ப துயர நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாகிய எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்க்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக மீதிமையில் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தில் எம்மில் தூண்டி எழுவதாக எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாக்கு நன்றி.